ஹை தண்டர்போல்ட்ஸ் மூவில இந்த சீனை நோட் பண்ணீங்களா? வேலோட அந்த வால்ட்ல இருக்க எலிவேட்டருக்கு மேல நம்ம ஹீரோஸ் லாக் ஆயிருப்பாங்க. அப்ப நம்ம ஜான் வாக்கர் அசால்ட்டா நான் மேல போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் ஒன்று பண்ணுவாரு. அது சூப்பர் ஜம்ப் பண்ணி சொல்லலாம். அப்படி அவர் எவ்வளவுதான் ஹைட் ஜம்ப் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கெஸ் அண்ட் கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலி அவர் எலிவேட்டர்ல ஜம்ப் பண்ணி ஃபால் ஆகுறது மொத்தமே 7 செகண்ட்ஸ். இதுல கின்மேட்டிக்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஏல தான் நான் போட்டு எடுத்தேன் இதுக்கான ஆன்சரை. நம்ம மேக்ஸ்ல புள்ளிலாம் கிடையாது, ரொம்ப ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருந்திருக்கும். ஆக்சுவலி இதுல நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் படி ஜான் வாக்கர் டோட்டலா ஜம்ப் ஆகி ஃபால் ஆகுறது 7 செகண்ட்ஸ் மொத்தமா 3.5 செகண்ட்ஸ்ல ஹைட்டோட பீக் ரீச் பண்ணிருப்பாரு. பேலன்ஸ் 3.5 செகண்ட்ஸ்ல அவர் கீழே விழுந்திருப்பாரு. டோட்டலோட ஜம்ப் பண்ணது 60 மீட்டர்ஸ் தவிர்க்கு தான் ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஃபீட்ல சொல்லலாம் 196, ஆல்மோஸ்ட் 200 ஃபீட் சொல்லலாம். இந்த ஹைட் ஒரு பில்டிங் கூட கம்பேர் பண்ணோம்னா நியூயார்க்ல இருக்க ஒரு ஃபேமஸான பில்டிங் கிரைஸ்லர் பில்டிங்கோட இதை கம்பேர் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் ஓவரா இருக்கும்னு தெரியுது. ஆனா ஃபைனல் நமக்கு கிடைச்ச ஆன்சர் அதுதான். இதுவரை MCUல இருக்கிற சூப்பர் சோல்ஜர்ஸ்லயே ஹல்க சேர்க்காம அதிக ஹைட் தாவிருக்காருன்னா அது நம்ம ஜான் வாக்கர் US ஏஜென்ட் தான். ஜான் வாக்கரோட சீரம் இவங்கல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவருக்கு பல விதத்துல பவரை ஏத்தி கொடுத்திருக்கு. நம்ம ஸ்டீவன் பக்கி இந்த அளவுக்கு ஹைட் போனது இல்லை இது வரையும். ஸ்டீவே 3 மீட்டர்ஸ் இதுவரை ரெக்கார்டு வச்சிருக்காரு MCUல. ஓகே, ஃபைனல் நம்ம சொன்ன ஆன்சர் கரெக்டான்றத மேக்ஸ்ல டாப்பரா இருக்க யாராச்சும் கமெண்ட்ல கரெக்டானு சொல்லுங்க.